இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 5 பல்லு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். எந்த பதத்தில் இருக்கணும்னா, இந்த பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். நல்லா சுட்டு எடுத்துட்டு இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுப்போம். மாற்றி வச்சுட்டு இது சூடு கம்மியானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொன்றா தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் பார்த்து எடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கையில் வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சட்னியை இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான், கொஞ்சம் திக்கானோன்னே. அவ்வளோதான். இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.